உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு பங்குனி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம். மேசமனையில் குரு பகவானும், கன்னிமனையில் ராகு பகவானும், ரிஷபமனையில் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலும், கும்பமனையில் 3 கிரகங்கள் இணைவு, அதாவது சனி, செவ்வாய், சுக்கிரன், அதே போல மீனமனையில் ராகு, சூரியன், புதன், இந்த 3 கிரகங்கள் இணைவு பெற்று இந்த மாதத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சி எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பங்குனி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி என்று புதன் பகவான் மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல இந்த புதன் பகவான் வக்ரமாக, அதாவது இந்த பங்குனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி என்று மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமாக மீனமனைக்கு வந்து பெயர்ச்சியாக போகிறது. அதே போல சுக்கிர பகவான் இந்த பங்குனி மாதம் 18ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீனமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலத்துடன் அமர்ந்திருந்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும், எது நடந்தால் எது நடக்கும், எது நடக்காது அப்படிங்கிற விதத்தையும், எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, முதலில் வேலை, தொழில், வியாபாரம் பற்றி பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனக்கு 11ஆம் இடமான 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் தான். சரி, இந்த கடகராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். அவர் 8ல் போய் உட்காரும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், திடீர் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2-3 இடத்துல அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஒரு விடை கொடுக்காமல் இருக்கும், ஆனால் திடீர் என்று அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க பெறும். ஸோ அந்த நிகழ்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவானும் இந்த செவ்வாயும் இணைகிறது. அப்போ சனி என்பது தொழில்காரகன், அந்த செவ்வாய் என்பது 10க்குரியவன் அப்படின்னு எடுத்துட்டாலும் அவர் 8ல் இருக்கிறதுனால சில அழுத்தம், ப்ரெஷர்களை உங்களுக்கு கொடுக்க செய்யும். ஒரு சிலருக்கு இந்த சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்க செய்யும், அல்லது ஒரு நல்ல வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அழுத்தம், ப்ரெஷரோட வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே வேலை போகுதுன்னா ஓகே, பட் நீங்களாகவே ஒரு டென்ஷன் ஆகி, ப்ரெஷர் ஆகி இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்கறது மட்டும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கும், அதாவது சொந்த தொழில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட டீல் பண்ணணும். அல்லது ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணணும், அல்லது ஒரு புதிதாக இந்த காலகட்டத்தில் நான் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிற அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஒரு ஈக்கு வச்சு அந்த கொடுப்பினை இருக்கா அப்படின்னு பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. 3ஆம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடக்கூடாதுங்கிறத இந்த கடகராசி என்பர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும். இன்னும் 1.5 வருடங்களுக்கு அப்படின்னு ஞாபகத்தில் இருக்குங்க. சரி, 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறனால, 10ல் குரு இருந்தால் ஒரு மாற்றத்தை தரும் அல்லவா? அப்போ அது எந்த மாற்றம் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பர்கள். 9ஆம் இடத்துல ராகுவும், சூரியனும், புதன், இந்த 3 கிரகங்கள் அந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அம்சம்தான். ஒரு சிலர் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அல்லது பார்க்காத சமயத்தில் ஒரு இடமாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும்.
அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், அலைச்சல் திருச்சல்களையும் கொடுக்கும், டென்ஷன் ப்ரெஷரையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது என்னன்னா, மனது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வலியை சந்திக்கும். ஒன்று தனம் சார்ந்த விஷயமாக, அல்லது குடும்ப ரீதியாக, அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்யும்போது ஒரு இக்கு வச்சு செய்யுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தனம் கிடைக்குமா? தனம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தும், விரிவுபடுத்தக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா, அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ போய் முன்பின் தெரியாத நபர்கள் இந்த மாதிரி விரிவுபடுத்துகிற அது பண்ணுறன்னா கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் அந்த சனி 2ஆம் இடத்தை பார்த்து அந்த 2ஆம் இடத்தை கெடுப்பாருங்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதும், அனுசரணையாக செல்வதும், அதாவது ஒரு ஈகோ கிளாஸ் இது வராமல் பார்த்து கொள்வதும் நன்று. உங்களுடைய குடும்ப விஷயத்திலே மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு. கேது 3ஆம் இடத்தில் இருக்கார், உபஜயஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. கேது அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அங்கே இருக்கிறதுனால இது சரி தப்புங்கிறது உங்கள் உள் உணர்வு சொல்லும். இது செய்தால் சரி, இது செய்தால் தப்புங்கிறது உங்களுடைய உள் உணர்வு சொல்லும். ஸோ அதன்படி செய்து கொள்வது, நடந்து கொள்வது உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதாவது ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனங்களை மாற்றிக்கொள்வது, இது எல்லாமே கரெக்டு. அப்போ வீடு இடம் வாங்கும் போது மட்டும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் அந்த இடத்துல 9ஆம் இடத்தில் நீசமாக இருக்கின்ற காரணத்தால், அது 12ஆம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைன்னா எதையாவது வாங்கி எதையாவது ஒரு சிக்கலை வச்சு அதில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும். ஸோ அப்போ அந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில், ஏதாவது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரியான இதுக்கு இந்த மாதம் போகாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும், குழந்தைகளினுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை காமித்து கொள்வது, எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு. அன்பையும் பாசத்தையும் குழந்தைகள் மேலே கொடுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு, உங்கள் பேச்சை கேட்காம இருப்பது, உங்களுக்கு தெரியாத மாதிரி எதையாவது செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மை. அதனால் அன்பையும் பாசத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்ற காரணத்தால் கடனை வளர்க்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்குது, அப்போ அந்த 6ஆம் இடத்தை வலுப்படுத்தும். அப்போ 6ஆம் இடம் என்பது கடன். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது சிறப்பு. அப்போ கடன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்ப்புகள் இருந்தால் அதை விட்டு நீங்கள் விலகிச் செல்வது உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். எதிர்ப்புக்கு போராடி வெற்றி பெறுவீர்கள் இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ எதிர்ப்புகள் வந்தால் அதை விட்டு விலகி செல்வது உத்தமம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமணம் ஆனவர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும், அல்லது கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயத்தில் கணக்கு வழக்கங்களை சரியாக பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன சார் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லுகிறீர்களே அப்படின்னா, அப்படி கிடையாது. இந்த காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ 100% கடகராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒன்று குடும்பம் சார்ந்த விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில், அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில், வேலை சார்ந்த விஷயத்தில் மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும். அப்போ புதிய விஷயங்கள் எது இருந்தாலும் ஒரு இக்கு வச்சு செய்யணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதுவும் குறிப்பாக
இந்த கடகராசி இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ அதிகமான மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், அதாவது தைரியம் வீரியத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதும், உங்களுக்கு பிடித்த மாதிரி அன்பையும் பாசத்தையும் மற்றவர்களுக்கு செலுத்துவதன் மூலமாகவும், அல்லது உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு டெய்லியும், அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை வழிபட்டு செல்வதும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மையில் அமையும். அப்போது இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மன குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடித்த அந்த கோயில், அதாவது விநாயகர்னா விநாயகர் வழிபட்டு செல்வதும், அல்லது துர்க்கை அம்மன் தான் எனக்கு பிடிச்சதுன்னா துர்க்கை அம்மனை வழிபட்டு செல்வதும், அல்லது சிவன் கோயில் இருக்கின்ற அந்த அம்பாளை சென்று வழிபடுவதும் உங்களுடைய மனதிலிருந்து வந்த அத்தனை குறைகளும் விளக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு, ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்கள். பலன் சரியாக வரல, அதாவது கரெக்டாக அந்த பலன் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தியோ, 8ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தியோ, 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தியோ உங்களுக்கு நடக்கும். அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் 6, 8 அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு ஒத்து வராது. சரி, ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்கார், இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சம் இவைகளை அறிந்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நம்முடைய ஜாதகப்படி என்ன படிப்பு படித்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும், அல்லது படித்தவுடன் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், நமக்கு திருமணம் எப்போ நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அல்லது நம்முடைய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.